இன்றைக்காக நம்ம தியானிக்க நான் உங்களோட கூட இந்த வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணது போல கர்த்தருடைய மகிமையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அநேக நேரங்களில் இந்த மகிமையை குறித்து நம்ம க்ளோரியை குறித்து இங்கிலீஷில் பார்க்கும்போது க்ளோரின்ற வேர்டு ரெண்டு பதமாக நம்ம சொல்லாடலில் பயன்படுத்துகிறது உண்டு. ஒன்று ஃபேம், ஒருத்தருக்கு வருகிற கனமாக இருக்கலாம். ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு க்ளோரி நிறையா இருக்குது, தி ஆர் ரியலி ஃபேம் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பதம் கர்த்தரை மகிமைப்படுத்துவது ஒரு பதம், கர்த்தருடைய மகிமையில் இருப்பது ஒரு பதம். இப்போ எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய மகிமை என்பது தேவ பிரசன்னத்திற்குள்ளாக இருப்பது தான் தேவனுடைய மகிமை. முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னு சொன்னா, தேவ மகிமை இல்லாத இருந்தோம்னா அப்ப தேவ பிரசன்னத்துக்குள்ள நம்ம இல்லைன்றது புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னு சொல்றேன்னா, நீங்க வாசிக்க வேண்டிய நிறைய காரியங்கள் நமக்கு இருக்கிறப்போ ஆண்டவர் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல வாசிங்க. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் கடைசி வசனம். கர்த்தர் ஆவியானவர், அவருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டுன்னு சொல்லிட்டு, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். நல்ல கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். நாம எல்லாருக்கும் கர்த்தருடைய மகிமையை காணத்தக்கதாய் தேவன் ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய மகிமைக்குள்ள நான் இருக்கும்போது முதல்ல அந்த மகிமையை நான் புரிந்து கொள்ளத்தக்கதா நம்ம ஒரு காரியங்களை பார்க்கணும். ஒரு நரேட்டிவான ஒரு ஸ்டோரி வேதத்துல காண்பிக்கிறத பார்க்க முடிகிறது. எப்படின்னு சொன்னீங்கன்னா, மோசேவை குறித்து நான் தியானித்தேன். மோசே என்ன பண்றாரு, ஆண்டவரிடத்துல போய் நமக்கு 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது மோசேவின் மூலியமா தான். த்ரூ மோசஸ் நமக்கு கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்தார் ஆண்டவர். அப்ப கமாண்ட்மெண்ட்ஸ போய் வாங்கிட்டு வந்த மோசேவின் முகம் எப்படி இருந்ததா? பிரகாசமா இருந்தது என்று வாசிக்கிறோம். அவருக்கு முகம் பிரகாசமா இருந்ததுன்னு தான் வாசிக்கிறோம். அதை நம்ம வாசிக்கணும்னா எக்ஸோடஸ் 34 29 to 35 வாசிங்களேன். யாத்ராகமும் 34வது அதிகாரம் 29 மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும் போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். மோசே அவர்களை அழைத்தான். அப்பொழுது ஆரோனும் சபையில் உள்ள பிரபுக்கள் யாவரும் அவனிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். மோசே அவர்களோட பேசினான். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கர்த்தர் தன்னோட பேசினவைகளை எல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான். மோசே அவர்களோட பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். மோசே கர்த்தருடைய சன்னதியில் அவரோட பேசும்படிக்கு உட்பிரவேசித்திருந்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான். அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரரோட சொல்லும் போது இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோட பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக் கொள்ளுவான். என்ன பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்க. தேவனுடைய கற்பனையை தாம கையில தான் பெற்று கொண்டு வந்தான். பிதாவாகிய தேவன் அவனுக்கு எழுதி கொடுத்த கற்பனைகளை அவனுடைய கையில பெற்றுக்கொண்டு வந்ததுனால மாத்திரமே இத்தனைக்கும் தேவன் முகத்தை மோசேவால பார்க்க முடியல. அவர் கடந்து போகிற போது அவருடைய பின்புறமா தான் மோசேவால பார்க்க முடிகிறது. அவரை பார்க்க கூடாதபடிக்கு அவருடைய முகம் அவ்வளோ பெரிய அக்னி ஜுவாலை போன்ற ஒரு பெரிய தோற்றம் இருக்கிறது. அவரால் அந்த இடத்துல கூட அவரால் நிற்க முடியல. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், சின்ன வயசுலேருந்து சண்டே ஸ்கூல்ல நம்ம வாசிச்சிருப்போம். என்ன வாசித்திருப்போம், அந்த முட்பூதுற இடத்துல போகும்போது இது ஒரு பரிசுத்தமான இடம், உன்னுடைய காலணிகளை கலட்டி வை அப்படின்னு சொல்வார்.
அப்ப கர்த்தருடைய மகிமைக்குள்ள நடத்துகிறது தேவனுடைய கட்டளைகள். இது பழைய ஏற்பாடு. அதனாலதான் இந்த பழைய ஏற்பாட்டின் காலங்களில் இந்த முக்காடு இடுகிற பழக்கம் ஏன் வந்ததுன்னா, மோசேக்கு தெரிஞ்சிச்சு இந்த மகிமை நம்மளிடத்துல வரும்போது அதை நம்மளால பார்க்க முடியாது. ஆனா இந்த முக்காடு எடுக்கப்பட்டு போயிடும். பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த முக்காடு எடுக்கப்பட்டு போயிடும். எனக்கு இனி நான் பழைய ஏற்பாட்டிற்குள்ள இருக்க மாட்டேன் அப்படின்றது மோசேக்கு தெரிந்தது. அதனாலதான் அந்த காலங்களில் பழைய ஏற்பாடு வாசிக்கும் பொழுது எல்லா சபைகளிலும் முக்காடிட்டு கொண்டிருந்தார்கள். அப்போ தேவனுடைய மகிமைக்குள்ள மோசே உள்ள போறார். அப்போ அங்க ஒரு மாற்றம் நடக்கிறது. என்ன நடக்கிறது? அவருக்கும் கர்த்தருக்கும் நடுவில் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. எவ்விதமான ஒரு டிரான்சாக்ஷன்? கர்த்தர் அவனுடைய உள்ள இருக்கிற மனுஷனை முழுவதுமாய் மாற்றுகிறார். சங்கீதம் 119 35 135 வாசிங்களேன். சங்கீதம் 119 135. உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். ஆமா, யார் மேல? உமது அடியேன் மேல் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. 9ஆம் வசனம் வாசிங்க. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல. எப்படி சொல்றாரு? நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த நாட்களிலே நான் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை போல இது இல்லை. அதாவது பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை போல ஏதோ ஒரு ஸ்லேட்ல எழுதி வைத்த உடன்படிக்கை போல இல்ல. உடன்படிக்கையை அவர் இல்லைன்னு சொல்லல. நல்லா கவனிக்க வேண்டியது. 10 கற்பனைகள் மாத்திரம் வாசிக்கிறதுல கொடுக்கப்பட்ட எந்த கற்பனையும் அவர் இல்லைன்னு சொல்லல. ஆனாக மாறாக என்ன சொல்றாரு? அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அவர்களுக்குள்ள என்ன ஆச்சுன்னா, அவர்களால இந்த பழைய ஏற்பாட்டின் காலங்களில் கொடுக்கப்பட்ட கற்பனைகளினால யாருமே பரிசுத்தவானாகவோ தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனாகவோ தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டவனாகவோ ஒருவனால நடக்க முடியல. அது ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை ஒவ்வொரு நாளும் நல்லா கவனிக்கணும். இந்த 10 கற்பனைகள் என்பதும் இந்த கட்டளை என்பது, நீங்க அந்த காலங்களில் 10 கட்டளைகள்ன்றது தேவனுடைய அந்த கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கிற அந்த பெட்டி ஒரு இடத்துக்கு வருதுன்னா அதுதான் அதை கட்டுறதுக்கு தான் சாலமோன் ராஜா என்ன பண்ணாரு? ஒரு பெரிய தேவாலயம் கட்டினார். தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு அவ்வளவு முக்கியம். அப்ப அந்த வார்த்தை உள்ள வரும்போது அதனாலதான் எபிரேயர்ல சொல்றாரு, வேத வார்த்தை என்னது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்ப அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை தான் அவர்களுக்குள்ள கர்த்தர் வைக்கிறார், கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? அப்பா நீங்க இப்படி எல்லாம் காரியங்களை பண்ணுங்கன்னு சொல்றாரு. இப்ப அந்த காலங்கள்ல ஏன்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல நோவாக்கு அப்புறம் கொடுக்கப்பட்ட காலங்கள்ல தேவன் இப்படியான காரியங்களை எழுதி கொடுத்த பொழுதும் அவர்களால அதை ஃபாலோ பண்ண முடியல. அவர்களால தேவனிடத்துல பரிசுத்தமாக்க பண்ண முடியல. மாறாக அவர்களுடைய வாழ்க்கையில வெறும் பாவம் மாத்திரமே இருந்தது. எப்ப பார்த்தாலும் எனக்குள்ள பாவம் இருக்கிறது, எனக்குள்ள பாவம் இருக்கிறது, நான் இதற்கு என்ன பரிகாரம் செய்யணும்? எதை பார்த்தாலுமே அவர்கள் எல்லாவற்றையும் கடவுளாக்க மாத்திட்டாங்க. எல்லாவற்றையும் விக்கிரக ஆராதனையா மாறிட்டாங்க. கர்த்தர் கொடுத்த கற்பனைகளை விக்கிரகமாய் மாற்றி விட்டார்கள். தேவன் இது நிலைமையை மாற்றணும்னு நினைக்கிறார். இந்த நிலைமையை மாற்றணும். அப்ப என்ன பண்றாரு தேவன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுப்பினதற்கு முன்னால நம்மிடத்துல எபிரேயரின் நிர்வாகம் இப்படியா எழுதுறாரு. அந்நாட்களுக்கு பின்பு 10ஆம் வசனம் வாசிங்க. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து, அவருடைய பிரமாணங்களை எங்க வைக்கிறாரா? நம்முடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். எங்க எழுதுறாரா? இனிமேல்
அவர் நம்மளுடைய இருதயங்களிலேயே அவருடைய பிரமாணங்களை எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். இப்போ நான் அவர்கள் என் தேவனாய் இருப்பேன், அவர் என் ஜனங்களாய் இருப்பார்கள். அடுத்து சொல்றார், அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு அப்ப என்னவா, சின்ன குழந்தையிலிருந்தும் பெரியவர் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள். எல்லாருக்கும் கடவுள் யார் என்றது தெரிய வரும். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று, கர்த்தரை போய் அறிந்து கொள்ள இப்ப இருக்கிறாங்க பாருங்க. ஆண்டவர் அறியாதவங்களுக்கு கூட கடவுளை பத்தி சொல்ல தேவையில்லை. ஏன்னு சொன்னா, ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் உன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியது. நல்லா பாருங்க, நீங்க பக்கத்துல கை பிடித்து சொல்லுங்களேன், நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே எல்லாம் தெரியும். நம்ம நிறைய நேரங்களில் இதுதான் பண்றது இல்ல, அவங்களுக்கு தெரியலன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, எல்லாமே அவங்களுக்கு தெரியும்பா, அவங்களுக்கு தெரியும். அததான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன பெரிய ஒரு மாற்றம் பாருங்களேன். எனக்குள்ள கர்த்தர் நியாய பிரமாணத்தை இருதயத்தில் எழுதிட்டார். அப்ப எனக்கு எது சரி எது தவறுன்னு, அதனாலதான் போன வாரம் வாசிக்கும் பொழுது தாவீது ராஜாவுடைய கன்ஃபெஷன் எப்படி இருந்தது, நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். ஏன், அவருக்குள்ள இருக்கிற நியாய பிரமாணம் அவரை உள்ள தள்ளுச்சு. நான் பண்ணின பாவம் எனக்குள்ள கர்த்தருடைய கட்டளைகளை நான் மீறினேன். பழைய ஏற்பாட்டில் இருந்த தாவீது ராஜாக்கே புதிய ஏற்பாட்டினுடைய பெரிய வெளிப்பாடு வந்திருக்கமே. ஆனால் உங்களுக்கு எனக்கு எவ்விதமான வெளிப்பாடு இருக்கணும், எவ்விதமான வெளிப்பாடு இருக்கணும். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னு சொன்னா அடுத்த வசனம் சொல்றாரு, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவவிழ்ந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. இப்போ என்னை இந்த நியாய பிரமாணத்திற்குள்ள இந்த மகிமையில் இருந்து என்னை பிரிக்கிறது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி, இந்த நியாய பிரமாணம் எனக்குள்ள வரும் பொழுது கர்த்தருடைய, நீங்க நல்லா பாருங்களேன், நீங்க எல்லாம் நடமாடுகிற உடன்படிக்கை பெட்டி. அதுதான் ஆண்டவர் சொல்றாங்க, நீங்களும் நானும் நடமாடுகிற உடன்படிக்கை, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி. You are living commandments. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் ஆண்டவர் சொல்றார். என்னை என்றைக்கு என் பாவங்களை மன்னித்தாரோ, நியாயப்பிரமாணங்களை எனக்குள்ள எழுதி வைத்துட்டாரா, பழைய ஏற்பாட்டுல ஒரு உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரப்படும். ஆனா புதிய ஏற்பாட்டுல எனக்கு உடன்படிக்கை பெட்டி நான் தான். அப்ப எனக்குள்ள பரிசுத்தம் இருக்கணும், எனக்குள்ள தேவ பயம் இருக்கணும், எனக்குள்ள தேவனுக்குரிய வார்த்தை இருக்கணும். அப்ப நான் எதை என்னை விட்டு கர்த்தரை விட்டு பிரிக்கும்? தேவனுடைய மகிமையை விட்டு எது பிரிக்கும்? கர்த்தருடைய மகிமையை விட்டு எது பிரிக்கும்ன்றது எனக்கு தெரிந்திருக்கும். அப்ப எனக்குள்ள ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற கற்பனைகளை, அவர் கற்பனையை என்ன சொல்றாரு, எனக்கு அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர் பாவங்களை அக்கிரமங்களை இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தியதை பழமையாக்காமல், பழமையானது நாள்பட்டதுமாய் உருவழிந்து போகிற காலம் சமீபமாய் இருக்கிறது. அப்ப எனக்குள்ள கர்த்தருடைய உடன்படிக்கை இருக்குதுன்னா, அப்ப நானு தேவனுடைய மகிமையில தான் ஒவ்வொரு நாளும் இருக்கிறேன், தேவ பிரசன்னத்துல தான் நான் ஒவ்வொரு நாளும் இருக்கிறேன். இததான் கொரிந்தியருக்கு எழுதும்போது பவுல் மிக தெளிவாய் விளக்குறார். இப்போ 9வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. அதே எபிரேயர் 9:2, எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது, அதில் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கு மேஜையும் தேவ சமூகத்தில் பதங்களும் இருந்தன, அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். இப்போ 9வது வசனம் வாசிக்கிற, அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது, அதற்கேற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளையும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியையும் பூரணப்படுத்தக்கூடாதவைகளாம். நல்லா கவனிக்கிற வேண்டிய முக்கியமான வார்த்தைகள். இந்த 2ல இருந்து 9க்குள்ள அநேக காரியங்களை அவர் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறாரு?
எனக்குள்ளேயும் ஆண்டவருக்குள்ளேயும் இருக்கிற உறவு இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு நான் போக கூடாதபடிக்கு என்னை தடுத்த பாவம் இப்பொழுது தேவ சமூகத்திற்குள்ள போகத்தக்கதாய் என்னை கொண்டு வருகிறது. நான் என்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்து தேவனோடு கூட நடக்க ஆரம்பிக்கிறேனோ, நான் என்றைக்கு தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேனோ, அந்த நிமிடம் முதற்கொண்டு நான் தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக என்ன கர்த்தர் ஆயத்தம் பண்ணிட்டார், என்னை குவாலிஃபை பண்ணிட்டார். He made us, enabled me. நான் அதுக்கு worthy கிடையாது, நான் அதுக்கு தகுதியானவன் கிடையாது. ஆனால் என்னை தகுதிப்படுத்தியது தேவனுடைய நியாயப்பிரமாணம். ஏன் என்று சொன்னால் எனக்குள்ள அந்த நியாயப்பிரமாணத்தை வச்சுட்டேன். நல்லா கவனிங்க. நம்மள கர்த்தர் உருவாக்குறது உங்களுக்கு ஒரு இடத்துக்கு அந்த செய்தி கொண்டு போகுது. நீங்க அதை நல்லா கனெக்ட் ஆனீங்கன்னா மட்டும்தான் புரியும். ஏதோ ஒரு செய்தி கேட்கறதா தயவு செஞ்சு கேட்காதீங்க. உங்களுக்கு நீங்க உணரணும், இது உண்மையா ஒரு மார்க்கெட்டிங் மாதிரிதான். இது தேவன் உங்களுக்கு அவ்வளவு அழகா சொல்லித்தர. இது ஒரு உங்களை எப்படி எக்யூப் பண்ணி இருக்கிறாரு, எப்படி உங்களை டிசைன் பண்ணி இருக்கிறாருன்றது நீங்க உணரலன்னா நீங்க கிறிஸ்தவனா அநேக நேரங்களில் வீழ்ந்து போறதுக்குரிய காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது. இதை உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்ப தேவன் என்ன முதல்ல சூஸ் பண்றது, நான் ஆண்டவர் கன்ஃபஸ் பண்ணி நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு எனக்குள்ள தேவன் வந்து விட்டார். நான் வந்த உடனே கர்த்தர் எனக்குள்ள ஒரு நியாயப்பிரமாணத்தை எழுதிட்டார். இப்ப நான் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் போதோ, அப்ப நான் எந்த இடத்துக்கெல்லாம் போதோ இதை போறதுக்கு எனக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் எனக்கும் இருந்த பெரிய திரையை கிழித்தவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனை பேருக்கு கிடைக்கும்? உங்களுக்கு எனக்கு கிடைத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனை பேருக்கு கிடைக்கும்? இது உணர்ந்தவர்கள், தேவனோடு கூட நான் நினைக்கப்பட்டிருக்கிறேன், என்னை தேவன் கொண்டு வந்திருக்கிறார், நான் தேவனுடைய மகிமையில தான் நான் ஒவ்வொரு நாளும் இருக்கிறேன். இப்ப நிறைய பேருக்கு என்னன்னா விசுவாசம் இல்லை, தேவனுடைய மகிமை என் மேல இருக்கிறதுன்றதே நம்புறது இல்லை. இததான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சொல்றாரு, இட் இஸ் I am within you. நான் உனக்குள்ளதான் இருக்கிறேன். ஏன்னு சொன்னா நம்ம வாசிப்போம், அது நீயே என்னுடைய ஆலயம். அப்போ என்னை கொண்டு கர்த்தர் கொண்டு வருகிற காரியங்களை பாருங்களேன். இப்ப அதே போல எபிரேயர் 10:19 வாசிங்களேன். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதியதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியா. யார் உண்டு பண்ணினது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனக்கு தகுதி இல்லை. இப்ப உங்களை ஒன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன் பாருங்களேன். நீங்க தீண்டத்தகாதவர்கள் நினைச்சாங்கன்னா அன்ற காலங்கள்ல யூதர்கள் நம்மள போல யூதர்கள் அல்லாதவர்கள் யாரும் போக முடியாத இடத்திற்கு உங்களையும் என்னையும் இணைத்தது தேவனுடைய மரணம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எந்த தடை இல்லாம என்னை இணைக்கத்தக்கதா எனக்காக மரித்தார். அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி, இந்த தேவனுடைய மரணம் என்னை இணைத்திருக்குது. இதே போல 13:23 வாசிங்களேன். எபிரேயர் 13:23 வாசிங்க. சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனோட கூட நான் வந்து உங்களை காண்பேன். அடுத்து வாசிங்க. உங்களை நடத்தினவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட. இப்போ நல்லா கவனிங்க. ஒரு சகோதரனை ஒரு ஊழியத்திற்கு அனுப்பும் போது அவரை கொண்டு வந்த பாதைகளில் எல்லா இடத்துலயும் இந்த அதிகாரம் முழுசும் போய் வாட்சி பாருங்க. கர்த்தரை கொண்டு போகிற ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் கர்த்தர் கொடுக்கிறது அவருடைய மரணத்தின் மூலமாய் எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. அப்ப எனக்குள்ள மகிமை என்னை மூடிக்கொள்ளுகிறது. அவருடைய மகிமை என்னை எல்லாவற்றிலையும் மூடிக்கொள்ளுகிறது. அப்போ நான் அவருடைய மகிமை வரும் பொழுது நான் மறுரூபம் ஆக்கப்படுகிறேன். எபேசியர் எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. அவருடைய மகிமை நம்ம மேல வந்து ஆளுகை செய்யும்படிக்கு பிரசன்னத்தை உணர்கிறோம்.
இப்போ நம்ம நிறைய நேரங்கள் ஆவியானவரை என் மேல வாங்க வாங்கன்னு சொல்றது உண்டு. இப்ப ஆவியானவர் வரணும்னா அவருடைய மகிமை என் மேல பிரகாசிக்க வேண்டும். இப்போ ஏதோ ஒரு ஆவியானவர்னு சொன்னா ஏதோ எனக்குள்ள நல்லா விளக்குற மாதிரி உங்களுக்கு சொல்ற பாருங்களேன். ஏதோ ஒரு விஷயம் எனக்குள்ள வருகிறது இல்லை, ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எனக்குள்ள வர்றது இல்லை, ஏதோ ஒரு விஷயம் எனக்குள்ள வர்றது இல்லை. ஆவியானவர் எனக்கு உள்ளேயே ஆல்ரெடி அவர் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? நான் என்றைக்கு அவரிடத்துல ரெண்டு காரியம் நான் பண்றேன், ஞானஸ்தானம் எடுக்கிறேன், நானு பிரேக்கிங் த பிரெட், இந்த 2 காரியத்தையும் நான் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதே நான் தேவனோடு கூட இணைக்கப்பட்டவனா இருக்கும் பொழுது எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அப்ப அவருடைய பிரசன்னத்துல தான் நான் எப்பவுமே இருக்கிறேன். இப்போ சங்கீதம் 34:5 வாசிங்களேன். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கம் அடைவது இல்லை. அவருடைய நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கம் அடைவதில்லை. அப்ப தேவனுடைய மகிமைக்குள்ள, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நமக்கு வெட்கம் இல்லைன்றதை எப்படி தேவன் நமக்கு ஊர்ஜிதப்படுத்துகிறார்? இப்ப நமக்கு ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. ஏன்னு சொன்னா, நான் பழைய ஏற்பாட்டு காலங்களில் எனக்கு 10 கற்பனைகளை கர்த்தர் எழுதி கொடுத்தார். அப்ப அதை வாசிச்சு எனக்கு எது தவறு எது ரைட்டு, எவ்விதமாய் நான் காரியங்களை பண்ணணும்ன்றதை இந்த 10 கற்பனைகளோ இல்ல இந்த 700 கிட்ட கற்பனைகள் கொடுக்கப்பட்டது இடத்துல எல்லாரும் போய் ரெஃபரன்ஸ் எடுத்து பார்ப்பாங்க. நான் பண்றது தப்பா இல்லையா, நான் பாவத்துல நடக்கிறேனா, நான் பரிசுத்தத்துல நடக்கிறேனா, நான் எந்த தவறு பண்ண என்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாருமே போய் என்ன பண்ணாங்க, அந்த கற்பனைகளின் இடத்துல ஒரு ஆசாரியின் இடத்துல வேதபாரகன் இடத்துல கொண்டு போயிட்டு நான் என்ன தவறு பண்ணியிருக்கிறேன்னு பார்த்து கொண்டிருந்தார்கள் பழைய ஏற்பாட்டில். இந்த பழைய ஏற்பாட்டினுடைய காலமே நமக்கு இன்றைக்கும் இருக்கிறதா? அதுதான் இன்றையோட முக்கியமான செய்தி. நான் இன்னும் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே வேதத்தை வாசிக்கும் போது மாத்திரம்தான் என் பாவம் உணர்த்தப்படுகிறதா? வேதத்தை வாசிக்கும் போது ஜபம் பண்ணும் போது மட்டும்தான் என் பாவம் உணர்த்தப்படுகிறதா? நான் தேவ பிரசன்னத்திற்குள்ள இல்லைன்றது நான் ஜெபிக்கும் போது மாத்திரம் வருகிறதா? வேதம் வாசிக்கும் போது வருகிறதா? ஆராதனை செய்யும் போது வருகிறதா? இல்லை 4 பரிசுத்தவான்களோடு பேசும்போது வருகிறதா? இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில நான் பங்கு பெறும் போது எனக்கு வருகிறதா? அப்ப நான் இதே இடத்துல மட்டும்தான் எனக்கு வருகிறது என்று சொன்னால் அப்ப நான் தேவ பிரசன்னத்தில் இல்லை. தேவனுடைய மகிமை என்னை ஆளுகை செய்யல. ஏன்னு சொன்னா திருப்புங்க எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம். ஒன்பதாவது வசனம் வாசிங்க. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல. எப்படி சொல்றாரு? நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த நாட்களிலே நான் எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணனாகி இருக்கிறதாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பேவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. எப்படி சட்ட திட்டமான நியாய பிரமாணத்தை அவருடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திரைத்தாரையும் தமக்குள் ஆகிய ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திரைத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. என்னை இணைத்தது தேவனுடைய மரணம். என்னை இணைத்தது தேவனுடைய மரணம். இப்ப நான் இதை புரிந்துக்காமல் இல்லைன்னா கர்த்தர் எனக்கு டைரக்ட் ஆக்சஸ் கொடுத்திருக்கிறார். ஏன்னா கர்த்தர் எனக்கு டைரக்ட் ஆக்சஸ் கொடுத்திருக்கிறார். அவருடைய மரணத்தை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கிறிஸ்தவனாய் வந்தது எத்தனை பெரிய பெரிய கிருபை.
இந்த கிருபையை நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லனா என்னால அவருடைய மகிமைக்குள்ள இருக்கிறதே என்னால் புரிந்து கொள்ள முடியாது. இப்போ திருப்புங்க 2 கொரிந்தியர் 3:17. இப்போ வாசிங்க. இப்போ என்னை கொண்டு வந்தது தேவனுடைய நியாயப்பிரமாணம். இப்போ இந்த இடத்துல வாசிங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. எப்படி எங்க எனக்குள்ள மகிமை வரும்போது என்ன நடக்குது? கர்த்தருடைய ஆவி எனக்குள்ள வரும் பொழுது, கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு. என்னுடைய எல்லா அடிமைத்தனத்தையும் முறித்தவர் என் இயேசு. இனி நான் அடிமைத்தனத்திற்குள்ள இல்ல, என்னை கொண்டு வந்தவர் இயேசு. அப்ப என்னை இணைக்கிறது தேவனுடைய மரணம். பிதாவாகிய தேவன் அவருக்கு அவருடைய சொந்த குமாரனை அனுப்பி நமக்காய் கொடுத்த மரணம் எத்தனை பெரிய முக்கியம் பாருங்க. அப்ப நான் இனிமேல் ஒரு அடிமைத்தனத்துக்குரியவன் அல்ல. ஏதோ நான் அடிமைத்தனத்தில் இருந்தேன், ஆயினால இனி நான் அடிமைத்தனத்துக்குரியவன். ஏன்னு சொன்னா நான் இனி தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன். தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறவன் ஒரு நாளும் தேவனுடைய மகிமை விட்டு போலன்னு அவனுக்கு ஒரு பெரிய ஊர்ஜிதம் தெரியும். என்ன ஊர்ஜிதம் தெரியும்? நான் தேவனால ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் என்னை எப்பொழுதும் நடத்தி கொண்டு வருகிறார். மத்தேயு 22வது அதிகாரம் 37வது வசனம் வாசிங்க. அவர் என்ன சொல்றாரு? இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். ஓகே, இப்ப நல்லா கவனிங்க. இப்ப எனக்கு கர்த்தர் கொடுக்கிறது அவருடைய மகிமையில நிறைந்திருக்கிற நான் பண்ண வேண்டியது ஒரு 2 தான். இப்ப பெரிய கற்பனைகள்லாம் எனக்கு கர்த்தர் எழுதி வைக்கல. இப்ப தேவனுடைய மகிமைக்குள்ள நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன், தேவ மகிமைக்குள்ள நான் வந்துட்டேன். இப்ப எனக்கு 2 காரியம் தான் கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் கொடுக்கிறது என்ன? முதலாவது அவர் சொல்றாரு, தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயம், முழு ஆத்மா, முழு மனதோடு அன்பு கூறு. இப்ப நீ தேவனிடத்துல அன்பு கூறு. இது எனக்குள்ளே இருக்குது. இப்ப எனக்குள்ள இருந்தா என் சகோதரனை நேசிக்கிற அன்பு எனக்குள்ள இருக்கணும். இப்ப இது எனக்குள்ள இல்லைனாதான் நான் தேவனுடைய மகிமையை நான் உணர மாட்டேன். தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து நான் வெளியே போயிருவேன். தேவன் என்னை கொண்டு போய் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக பயன்படுத்த முடியாது. இப்ப நிறைய நேரங்கள்ல இப்ப உங்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறது, ஏதோ நம்ம வந்தோம் ஞாயிற்றுக்கிழமைகள்ல எல்லா இடத்திலும் செய்திகள் கேட்கலாம், எல்லா இடத்திலும் பண்ணலாம். ஆனால் நீங்கள் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க மற்றவர்களுக்கு உபதேசிக்கிறதுக்கு தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அவருடைய ஆயத்தமே இதுதான் நோக்கம். The main purpose உங்களை ஆயத்தம் பண்ணுவது கர்த்தர். அப்பா, நீயும் நானும் தேவனால் ரட்சிக்கப்பட்டது அவருடைய சுத்த கிருபை. இப்ப நான் தேவனோட கூட இல்லைன்னு சொன்னா, அவருடைய மகிமை இழந்தோம்னு சொன்னா எனக்குள்ள சமாதானம் இருக்காது. இப்ப உங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லைன்னு சொன்னா தேவ மகிமையில நீங்க போலன்னு அர்த்தம். உங்களுக்கு எப்பவே பிரச்சனைகள் இருக்கிறத பார்த்து பயப்படுறீங்களா? பிரச்சனைகள் வரும். ஆனா பிரச்சனையை பார்த்து பயப்படுறீங்களா? அப்ப தேவ மகிமையில நீங்க இல்ல. எதை குறித்தாவது உங்களுக்கு பயம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதா? அப்ப தேவ மகிமையில நீங்க இல்ல. உங்களுடைய எதிரில் இருக்கிற காரியங்களை குறித்து ரொம்ப யோசிக்கிறீங்களா? தேவ மகிமையில் இல்ல. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை குறித்து யோசிக்கிறீங்களா? தேவனுடைய மகிமையில நீங்க இல்ல. ஏன்னு சொன்னா எனக்குள்ள தேவனுடைய நியாயப்பிரமாணம் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் அந்த ஆலயம். என்னை கர்த்தர் எக்யூப் பண்ணி இருக்கிறார். என்னை எக்யூப் பண்ணி இருக்கிறார் to battle with the battlefield. என்னை இந்த போர்க்களத்துல, யுத்த களத்துல என்னை பயிற்றுவித்து எனக்குள்ளே தேவனுடைய மகிமை வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! இந்த ஆச்சரியத்துல நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம், தேவ மகிமையை நான் இழந்துடக்கூடாது.
சவுலை பத்தி நம்ம வாசிச்சிருக்கிறோம். சவுல் பார்த்திருக்கிறோம்ல. சவுல் பண்ணினது என்ன? ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியல. தேவனுடைய மகிமை இழந்துட்டார். சிம்சோனை நம்ம வாசிச்சிருக்கிறோம்ல. சிம்சோன் என்ன பண்ணாரு? கர்த்தருடைய மகிமை இழக்கத்தக்கதாய் அவனுக்கு கர்த்தர் கொடுத்த நீ இந்த முடிய சிறைக்க கூடாதுன்னு சொல்லி இருந்த தேவனுடைய மகிமை இழந்துட்டான். போன வாரம் தாவீதை பார்த்தோம் இல்லையா? ஒரு பெண்ணிடத்துல போனா தேவனுடைய மகிமை இழந்துட்டான். அப்போ நம்ம இழக்கத்தக்கதாய் நம்முடைய மகிமையை நம்ம எப்பொழுதும் ஜாக்கிரதை இல்லாமல் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றார், you are a chosen person. நம்ம யாருமே ஏதோ ஒரு எதேச்சியா ஆக்சிடென்டா இந்த சபைக்கோ இல்ல கிறிஸ்தவனாய் ஆகிறதற்கோ நாட் சபை மாத்திரம் கிடையாது. நீங்கள் இண்டிவிஜுவலா ஒருத்தர் கர்த்தர் கிறிஸ்தவனாய் தெரிந்து கொண்டது ஏதோ ஒரு விபத்து அல்ல. ஏதோ நீங்க விபத்துல கிறிஸ்தவனா மாறல. ஏதோ ஒரு விபத்துல நீங்க ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளவில்லை. ஏதோ ஒரு விபத்துல நீங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்ணல. உங்களை முன்குறித்திருந்தார். உங்களை முன்குறித்திருந்த தேவன் அவர். அப்ப தேவன் உங்களை அழைத்ததனுடைய நோக்கம் நீங்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறவர்களாய் வைக்கிறதற்கு தான். அப்போ எனக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற நான் என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்துல விசுவாசத்துல முதல்ல நான் இருக்கணும். எப்பொழுதும் நான் விசுவாசத்தோட இருக்கணும். எனக்கு விசுவாசம் இல்லைன்னு சொன்னா நான் தேவனுடைய மகிமையை இழந்துருவேன். இரண்டாவது, எப்பொழுதும் ஜெபத்துல நான் இருக்கணும். ஜெபம் இல்லைன்னு சொன்னா தேவனுடைய மகிமையை இழந்துருவேன். மூன்றாவது, பரிசுத்தத்தோடு இருக்கணும். நான் என்றைக்கு என் பரிசுத்தை இழக்கிறனோ அன்றைக்கு தேவனுடைய மகிமையை நான் இழந்துருவேன். வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளின் இருதயத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் என்றைக்கு வேத வசனத்தை விடறனோ தேவனுடைய மகிமையை ஆளுகை செய்ய. நீங்க இன்னைக்கு அநேகர் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம வாழ்க்கையில அநேகருக்கு நிறைய சேலஞ்சஸ் உண்டு. பிரச்சனை இல்லாமல் நம்ம வாழ்க்கையில இல்லை. அப்ப எனக்கு நீங்க முதல்ல உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவர் கேட்கிறார். இப்போ உங்களுக்கு இந்த மறுரூபமாக்குறதுடைய காரியங்கள் உங்களுக்கு மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 அதிகாரங்கள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்படிக்கு பேதுருவையும் ஜேம்ஸையும் யாக்கோபையும் யோவானையும் 3 பேரை கூட்டு போறார். அந்த மறுரூப மலைக்கு மேல போன உடனே அவர்கள் போய் ஜெபம் பண்றாங்க. இந்த 3 பேர் போய் ஜெபம் பண்ணும்போது 3 பேர் போறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணின உடனே இவங்க 3 பேரும் மயக்கமாயிடுறாங்க. நல்ல தூக்கம் இவங்க 3 பேருக்கும். கர்த்தருடைய மகிமை வரும் பொழுது மோசேவும் எலியாவும் அந்த இடத்துல வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட அவர் எப்படி மரிக்க போகிறார் என்பதை குறித்து பேசுறாங்க. இந்த தூக்கத்துல கூட இந்த 3 பேர் எப்படியோ ட்ரை பண்ணி அதை பாக்குறாங்க. என்ன நடக்குது கான்வர்சேஷன் பாக்குறாங்க. பார்த்த உடனே அவங்க பாக்குறாங்க, இவங்க 3 பேரும் பேசுறாங்க. போன உடனே பேதுரு என்ன பண்றாரு, வேகமா வந்து ஆண்டவரே உங்க 3 பேருக்கு இங்க ஒரு டேபர்நாக்கிள் போட்டுடலாமா, இங்க 3 பேருக்கு இங்க ஒரு கூடாரம் போட்டுடலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னமே ஒரு பெரிய மேகம் அவர்களை வந்து மூடுகிறது. மூடின உடனே ஒரு வார்த்தை சத்தம் கேட்குது, இவர் என் குமாரன், இவருக்கு செவிசாயுங்கள். இவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்றாரு. இப்ப இது சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த மலை மேல இருந்து கீழே வர்றாரு. கீழே இறங்கி வந்த உடனே நல்லா கவனிங்க, கீழே வரும் பொழுது ஒருத்தன் வேகமா எதிர்பட்டு வரான். எதிர்பட்டு வரவன் என்ன சொல்றான், என் மகனுக்கு பிசாசு பிடிச்சிருக்குது, அந்த பிசாசு அவனை வாயில நுரை தள்ளுது, அந்த பிசாசு அவனை கீழே தள்ளுது, நான் இந்த எப்படியாவது அவனை விடுதலை பண்ண முயற்சி பண்ணேன், ஆனா முடியல, உங்க சீஷர் கிட்ட கொண்டு போனேன், உங்க சீஷர்லாம் அங்க இருந்தாங்க, அவங்க கிட்ட கொண்டு போனேன், சீஷர்லாம் அவர்களுக்கு குணமாக்கல, எனக்கு பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட போய் கேட்கிறாரு. ஏசப்பா கிட்ட கேட்ட உடனே ஏசப்பா என்ன பண்றாரு,
மாறுபாடான சந்ததியே, நான் எவ்வளவு நாள் உன் கூட இருப்பேன்? மாறுபாடான சந்ததியே, நான் எவ்வளவு நாள் உன் கூட இருப்பேன்? எனக்கு கர்த்தர் இன்றைக்கு காலையில கேட்டது இதுதான், உன் விசுவாசம் எங்க? விசுவாசம் இல்லாம எனக்குள்ள நான் உடன்படிக்கை பெற்றின்ற விசுவாசம் எனக்கு முதல்ல வரணும். நான் ஜெபிக்கிற மனுஷனா இருக்கணும்னு எனக்குள் உணர்வு வரணும். நான் பரிசுத்தமானது எனக்கு உணர்வு வரணும். நான் தேவனோட வார்த்தை எனக்குள்ள இருக்கிறத நான் முதல்ல விசுவாசிக்கணும். எனக்குள்ள இந்த விசுவாசம் இல்லைன்னா, மார்க் 16வது அதிகாரம் கடைசி 3 வசனங்களை சொன்னது நீங்க என்றைக்குமே உங்க வாழ்க்கையில நடக்காது. என்றைக்குமே உங்க வாழ்க்கையில நடக்காது. விசுவாசிகளால் நடக்கும் காரியங்கள் என்ன? அவர்கள் சொல்லுவார்கள், அவர்கள் கைகள் வைப்பார்கள். அப்போ உங்களையும் என்னைய கர்த்தர் உடன்படிக்கையோடு உள்ள அவரையே எனக்குள் வைத்திருக்கிறார். அப்ப நான் மற்றவர்களுக்கு சொல்லும் போது எனக்கு புது பவர்லாம் தேவையில்லை. அவர் வார்த்தை, விசுவாசம், ஜெபம், அர்ப்பணிப்பு, இதோட கூட ஜெபிக்கும் போது பிரியமானவர்களே, என்றைக்கு இப்போ 2 கொரிந்தியர் 3:13 வாசிக்கிறது போல நான் என்ன சொன்னேன்? நான் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுவேன். மகிமையின் மேல் மகிமை அடைந்து நான் மறுரூபமாக்கப்படுவேன். இது எதனால் முடியும்? என்னை தேவனிடத்தில் முழுவதுமாய் நான் பானபலியாய் வார்க்கப்படும் பொழுதுதான் எனக்குள்ளது நடக்கும். எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? நான் இனி ஓல்ட் டெஸ்ட்மென்ட் காலங்கள் இல்லை, நான் புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல உள்ள வந்துட்டேன். கர்த்தர் என்னை பிரிச்சுட்டார். ஒருவேளை நீங்க ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு இடத்துல கர்த்தர் இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே this is my time. ஒருவேளை உங்களோட கூட பரிசுத்த ஆவியினுடைய உணர்வு இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே எனக்கு எப்பொழுது ஆண்டவரை நடத்துவீங்க? I want to make that covenant with you, Lord. ஏன் என்று சொன்னால் கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களிடத்துல பேசுவார். உங்களை அழைத்திருக்கிற கர்த்தர் அவர். இன்றைக்கு நடக்கிற உலகத்துல நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது நீங்கள் எவ்வளவு சாதுரியமாய் தேவனுடைய பரிசுத்தத்தில் இருக்க வேண்டியது முக்கியம். அதனால தேவனுடைய மகிமையை சாதாரணமா நினைக்கிறேன். கண்களை மூடி, ஆமாண்டவரே, உம்முடைய மகிமையை நாங்கள் உணரத்தக்கதாய், உம்முடைய மகிமையிலே நாங்கள் எப்பொழுது இருக்கத்தக்கதாய் எங்களுக்கு கிருபை செய்யப்பா. ஆமாண்டவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுது. என் பேச்சுல, என் சொல்லுல, என் செயலுல, எல்லாவற்றிலையும் தேவனை நான் பிரதிபலிக்கிறவனா இருக்கணுமே ஆண்டவரே. ஏனோ தானோ என்று ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழாமல் என்னை அழைத்ததனுடைய நோக்கமே நான் பரிசுத்தமா இருக்கணும் தான் ஆண்டவரே. அப்பா, இதற்கு நான் எங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. நீர் எங்களை தொடர்ந்து ஆளுகை செய்ய ராஜா. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே அவர்களை தொடர்ந்து ஆளுகை செய்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸும் கொடுக்கும்படிக்கு நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். தேவன் தொடர்ந்து பலப்படுத்துங்க. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும். இயேசு என்ற வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல வல்ல பிதாவே, ஆமென்.